உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி. சரிங்களா? பிபி வந்து பார்த்தீங்கன்னா அளவு எவ்வளோ இருக்கணும்னா 120 to 140 சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவோம். டயஸ்டாலிக் பிபி வந்து 80 to 100 இருக்கலாம், 80 to 90. சரிங்களா? 140க்கு மேலே சிஸ்டாலிக் பிபியோ 90க்கு மேலே டயஸ்டாலிக் பிபியோ போனால் ஒருத்தர் பிபி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பிபி வந்து எதனால் அதிகமாகுது அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் இருக்கலாம், தூக்கமின்மையால் இருக்கலாம், சில பேருக்கு மன இதில் ஆன்சைட்டி அது மாதிரி இருக்கலாம், ஜெனட்டிக்கலாகவே சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ இப்போ ஒரு பிபி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முதல் இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். உணவு முறை. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது உணவு முறை மற்றும் வந்து உடற்பயிற்சி, அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த், இதாகவே குறிக்கும். ஸோ வந்து கரெக்டாக வேலை தூங்கி கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டாக எழுந்து காலையில் எழுந்தோன்னா ஒரு உடற்பயிற்சியோ இல்லை யோகாவோ செஞ்சுட்டுலாம் வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பிபி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உணவுகளில் பார்த்தீங்கன்னா உப்பு குறைவாக சாப்பிடணும், எண்ணெய் பொருள் கம்மியாக சாப்பிடணும், காரங்கள் கம்மியாக சாப்பிடணும், அதே மாதிரி கொழுப்பான பொருட்கள்லாம் கம்மியாக சாப்பிடணும். ஒரு வாரத்துக்கு வந்து 2.5 மணி நேரம் நடந்தோம்னா நடைபயிற்சி ஒரு அட்லீஸ்ட் 2.5 hours வீக், வாரத்துக்கு 2.5 பண்றது கிலோமீட்டர். கிலோமீட்டர்ன்றத விட என்னன்னா நம்ம இதுதான் மணி ஹவர்ஸ் 2.5 மணி நேரம், அதாவது ஒரு நாளுக்கு ஒரு 30 நிமிஷம். நம்மளோட இயல்பான ஹார்ட் பீட்டை விட அதிகமாகணும். நடக்கணும் சும்மா வீட்டில் வந்து ஸ்லோவாக நடக்கிறது கிடையாது, நம்மளோட இதய துடிப்பு வந்து கொஞ்சம் வேகமாகணும், அந்த அளவுக்கு நடக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து கரெக்டான உடற்பயிற்சி.